இத்தனை வருஷம் அனுபவத்துல பாத்தீங்கன்னா, இந்தியா மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க ஒவ்வொரு மூலை முடுக்கு, எந்த இடத்துல பாத்தீங்கன்னாலும் சரி, இந்தியன் ஃபேன்ஸ் என் மனசை தொட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதை என்னால மறக்கவே முடியாது. அப்புறம் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லா கலீக்ஸ்க்கும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. ஸோ இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். டைரக்டர் ஸ்டான்லி டாங்கோட நான் நிறைய வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப நல்ல அனுபவம். ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. பழைய கொலீக்ஸ் எல்லாருமே பார்த்தேன். அப்புறம் புதுசா அந்த ஆக்டர்ஸ் எல்லாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. நான் பார்த்துருக்கேன். எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமா, ஜாலியாவும் இருந்தது. மொத்த ப்ராசஸுமே எனக்கு புடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த தடவ இந்த ஐடியாவ படத்தோட டைரக்டர் தான் சொன்னாரு. ஸோ பொதுவா பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே டைரக்டர்ஸோடைய கிரியேட்டிவ் ஐடியாஸ் அண்ட் சஜஷன்ஸ்க்கு கோஆப்பரேட் பண்றது வழக்கம். அப்புறம் அதோட ரிசல்ட்ஸ் பத்தி கேட்டீங்கன்னா, ஆடியன்ஸ் தான் ஜட்ஜ் பண்ணி சொல்லணும். ஏன் டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட் தவிர்க்க முடியாதா மாறிடுச்சு. இன்னைக்கு அதுதான் ட்ரெண்ட்ல இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முக்கியமா சொல்றேன்னா, அது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில தவிர்க்க முடியாதாயிருச்சு. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட மற்ற செக்டருக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் அது அது ரொம்பவே காம்ப்ளெக்ஸ் ஆனது. ஃபிலிம் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அதை கிரியேட்டர்ஸ் அதை உதிசொல்லத்தனமா யூஸ் பண்ணணும். அதை ஒரு ஆயுதமா மாத்தி கடமை காலங்கள்ல நம்மளால அச்சீவ் பண்ண முடியாத அச்சீவ் பண்றதுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்குன்னு தான் தோணுது. அதை என்னோட அனுபவத்துல சொல்றேன்.